3-4 நாளாக நான் வந்து வீடியோவே போடல, ஷார்ட்ஸும் போடல. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து எங்கள் இதில் ரம்ஜானில் தொழுகை, நோன்பு, முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்ததுனால எங்களால் வந்து சரியாக வீடியோ இதெல்லாம் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடந்தது. அது வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் வா போகலாம் அப்படின்னாங்க. ஓகே, நாங்கள் இது வந்து எங்கள் ஊர் திருவிழா பொறுத்தவரை மத நல்லிணக்க விழா மாதிரி முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் எந்த வேறுபாடுமே இருக்காது. யார் வேணாலும் போகலாம். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் எங்கள் ஊரில் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் போனோம், சும்மா வேடிக்கை பார்க்கலான்ட்டு. ஈவினிங் டைம் சூப்பராக இருந்தது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சேன். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் திருவிழா. இது வந்து எங்கள் ஊரில் எல்லைப்பிராரி அம்மன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு அம்மன் சொல்லுவாங்க இல்லையா? சமயபுரத்து அம்மன், மீனாட்சி அம்மன், அந்த மாதிரி இது வந்து எல்லைப்பிராரி அம்மன் சொல்லுவாங்க. சூப்பராக இருந்ததுங்க. கரகம் எடுத்தது, அதே மாதிரி அந்த தீச்சட்டி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்றது எல்லாமே நாங்கள் வந்து பகல்லலாம் நாங்கள் போகலை. ஈவினிங் தான் நோன்பு திறந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் அந்த இதெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கலை நிகழ்ச்சி இருந்தது பாருங்கள். இதெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க எங்கள் இதில். எல்லாமே நிறைய இஸ்லாமிய சகோதரிகளும் நிறைய பேரை நான் பார்த்தேன். எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்க. இது வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடுவோமே அப்படின்னு தான் போட்டேன். மற்றபடி வந்து இது வந்து நம்ம வந்து வேறு இது அவங்க வேறு அப்படியெல்லாம் இல்லை. எல்லோரும் மக்கள் தான், எல்லோரும் ஒரே ஜனங்கள், அந்த ஒரு இதில் தான் காமிச்சேன். இது வந்து திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இது வந்து உங்களுக்கு போட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இது ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். மக்களோட கூட்டம் அப்படியே நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. இது உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மற்ற ஜனங்களும் இதை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான், வேறு ஊர்க்காரங்களும் இந்த அம்மனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் நான் பதிவிடுறேன். எல்லா மக்களும் நல்லபடியாக வாழணுங்கிறத நான் இதன் மூலமாக வேண்டிக்கிறேன். என் பொண்ணோட ஃப்ரெண்டுங்க வந்து இதில் வந்து வீணை வாசித்தாங்க. நிறைய ஸ்கூல் வந்து இதில் வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்துனாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் சும்மா கொஞ்சம் வந்து போனதுனால நாங்கள் ஃபுல்லாக அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் சீக்கிரம் வீடு திரும்பிட்டோம்.